வணக்கம். மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, கேன் டிகிரி ரோலிங் பிவோட், ஸோ VWAP, RSI இதை காம்போவாக வச்சு நம்ம ஒரு டூல் வச்சுருக்கோம். ஸோ இந்த டூல் வந்து எல்லா மார்க்கெட்லேயும் ஒர்க் ஆகும். நீங்கள் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறது யூஸ் பண்ணலாம், கோல்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணலாம், கமாடிட்டி ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லா மார்க்கெட்டுக்கும் இந்த டூல் ஒர்க் ஆகும். இந்த டூல் பற்றின விஷயம், இது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாக அங்கே நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். ஸோ நீங்கள் வந்து ஃபர்தராக ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைனா நல்ல ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த டூல் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டூல். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் இதை சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் அப்படின்னாலும் இந்த டூலை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதாவது ரோலிங் பிவோட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒவ்வொரு 1 மணி நேரத்தோட டைம் ஹை லோ க்ளோஸ் கால்குலேஷன் பண்ணி அந்த பிவோட் பாயிண்ட் வந்துட்டு நமக்கு இங்கே வரும். ஓகேவா? ஸோ அது ரோலிங் பிவோட்டாக நம்ம எடுத்துக்கணும். செகண்ட் ஒன்று, இதில் VWAP நம்ம கொடுத்துருப்போம். VWAP அப்படிங்கிறது வந்து நார்மலாக ப்ரீவியஸ் டே க்ளோஸில் இருந்துட்டு ஒரு லைன் VWAP இதில் வரும். செகண்ட் ஒன்று வந்துட்டு VWAP வந்துட்டு இதில் 2 விதமாக நம்ம VWAP வச்சுருப்போம். ஸோ 9 MA, ஓகேவா? ஸோ 9 மூவிங் ஆவரேஜ் ப்ளஸ் வந்துட்டு VWAPோட ஆவரேஜ் ப்ரைஸ். இந்த ரெண்டையும் நம்ம வந்து டிவைட் பண்ணி 2 அப்படின்னு கொண்டு வந்து ஒரு லைன் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு ஒரு ஆரஞ்சு கலர் லைன். அப்புறம் வந்து 20 மூவிங் ஆவரேஜ் MA. ஓகேவா? ஸோ இதையும் VWAPோட ப்ரைஸையும் ஆவரேஜ் பண்ணி நம்ம ஒரு கொண்டு வந்திருப்போம் ஒரு லைன். அது வந்துட்டு செகண்ட் வரும், க்ரீன் கலரில் வரும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு VWAP கால்குலேஷனை நம்ம MAவோட ப்ளஸ் பண்ணி நம்ம வந்து டிவைட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இந்த டூலில் அது இருக்கும். ஓகே. செகண்ட் ஒன்று வந்துட்டு இதில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரக்டர் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேவா? ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிறது வந்து இப்போ ப்ரீவியஸ் ஒரு சிங்கோட லோ இருக்கும், இல்லை இங்கே ஒரு ஹை இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஹையை பிரேக் அவுட் கொடுக்குறப்போ அந்த இடத்துல நமக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு ஒரு லைன் வந்துடும். ஒன்று. அப்புறம் கேன் டிகிரி. ஸோ கேன் டிகிரி வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு டூல். இது எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, நிறையா இதில் அந்த லைன் இருக்கும். நம்ம கேன் லைன் ஏகப்பட்ட லைன் இதில் கொடுத்துருப்போம். ஸோ கேன் லைன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏகப்பட்ட லைன் இருக்கும். 45, 20 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி, சாரி 45 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி, 270, 360 இப்படி நிறைய டிகிரிஸ் இருக்கும். ஸோ ஒரு 72 டிகிரி வரைக்கும் போகும். ஸோ ப்ரைஸ் வந்து நம்மளோட இந்தியன் மார்க்கெட்லேயும் சரி, இல்லை நீங்கள் குளோபல் மார்க்கெட்டில் எதில் ட்ரேட் பண்ணாலும் அவ்வளோ பெரிய மூமெண்டம் இருக்காது. மேக்ஸிமம் இது வந்துட்டு ஒரு 360 டிகிரி வரைக்கும் மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மார்க்கெட்டாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, மேக்ஸிமம் இதில் வந்துட்டு 90 டிகிரி, 180 டிகிரி, ஸோ 45 டிகிரி இதை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும். 90 டிகிரியோட நம்ம ஆப்ஷன் ட்ரேடுக்கு வந்துட்டு ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம வந்து 45, 180, 360 இந்த 3 இதுவுமே நம்ம இது பண்ணிக்கிட்டா, எனேபிள் பண்ணிக்கிட்டாலே ஓகே. ஓகேவா? ஸோ ரெண்டாவது வந்துட்டு இதில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிவோட் பாயிண்ட். பிவோட் பாயிண்ட் மீன்ஸ் என்னென்னா, என்ன ஹை போச்சு, லோ போச்சு, ஃபைனல். ஸோ இது எங்கே இப்போ க்ளோஸ் நடந்திருக்கு, இதை நம்ம வந்துட்டு இங்கே பிவோட் பாயிண்ட்டாக நம்ம கொண்டு வந்திருப்போம் இங்கே. ஓகேவா? சரி. இது எல்லாமே வந்துட்டு நம்ம இன்ட்ராடே ட்ரேடில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ எப்போல்லாம் வந்துட்டு பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே இது பிவோட் பாயிண்ட். ஸோ 1 ஹவர் பிவோட் பாயிண்ட்டு. ஸோ பிவோட்டுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வைக்கும்போது RSI வந்து 50 அபோவுக்கு மேலே இருக்கணும் ரூல். ஓகேவா? ஸோ 50 அபோவுக்கு மேலே இருந்ததுன்னா அது மூமெண்டம் கிடைக்கும், அங்கே நம்ம எடுக்கலாம். இப்போ நான் RSI உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன்.
ஸோ இது பிவோட்டோட லைன் இந்த ப்ளூ கலரில் வரும். ஸோ 1 ஹவர் ரோலிங் பிவோட்டுக்கு மேலே கேண்டில் இருக்குது. ஆர்எஸ்ஐ 50 அபோவில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே நம்ம ஆப்ஷனில் நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஆர்எஸ்ஐ 50 அபோவில் இருக்குது. கேண்டில் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் பிவோட்டுக்கு மேலே இருக்குது. அதே மாதிரி விவாப் லைன் எல்லாமே விவாப் லைனுக்கு மேலே கேண்டில் இருக்குது. இப்போ நமக்கு கன்ஃபர்மேஷன் இதுதான் நமக்கு. ஓகேவா? ஸோ இந்த கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு என்ட்ரி ஆகலாம். சரி, இப்போ இதே நான் புட் ஆப்ஷன் வச்சு பார்க்குறேன். ஸோ நேற்றுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இங்கே ஆர்எஸ்ஐ 50 அபோவ் அப்படின்னு வந்திருக்கு. அந்த அதே டைமில் 1 ஹவர் ரோலிங் பிவோட்டுக்கு மேலே விவேப்புக்கு மேலே. ஸோ டே விவேப் இருக்கும், நான் சொன்னேன் இல்லையா, டே விவேப் 20 மூவிங் ஆவரேஜை கால்குலேஷன் பண்ணி ஒரு விவேப், அதேமாதிரி 9 மூவிங் ஆவரேஜை கால்குலேஷன் பண்ணி ஒரு விவேப். அதாவது ப்ரைஸையும் விவேப்பையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணியிருப்போம். அது ஒரு லைன். ஸோ அது 9 மூவிங் ஆவரேஜை இங்கே வந்துடும் நமக்கு. ஓகேவா? ஸோ 9 மூவிங் ஆவரேஜ், அப்புறம் வந்துட்டு 20 மூவிங் ஆவரேஜ். அதில் 1 நான் கொடுத்துருப்பேன். ஸோ ஒரு விவேப் 1 அப்படின்னா அப்போ இந்த 9 மூவிங் ஆவரேஜ். ஸோ விவேப் 2 அப்படின்னா 20 மூவிங் ஆவரேஜோட கால்குலேஷன் பண்ணப்பட்ட விவேப். ஓகேவா? ஸோ இது எல்லாமே விவேப்பாக வரும். நமக்கு வந்துட்டு ஒரு மூவிங் ஆவரேஜாக வராது. வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி டிவைட் பண்ணும்போது ஒரு லைன் கிடைக்கும். ஸோ அதை நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஒன்று. ஸோ ஆர்எஸ்ஐ எப்போல்லாம் 50 அபோவில் இருக்கும், அப்போது 1 ஹவர் லோடிங் பிவோட்டுக்கு மேலே இருக்கும்போது ஸோ தாராளமாக நம்ம வந்துட்டு 5 சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அது எந்த இது நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறதாச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஸோ இது கோல்டோட சார்ட் எடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ கோல்டில் இப்போ நான் இந்த இடத்துல நான் பார்க்குறேன் லாஸ்ட் டைமில். ஓகேவா? ஸோ இங்கே எனக்கு 1 ஹவர் பிவோட்டுக்கு மேலே இருக்குது. ஓகேவா? ஸோ 50 அபோவில் இருக்குது கேண்டில். ஸோ எனக்கு ஒரு சின்ன பாயிண்ட் கலெக்ட் பண்ண முடியும். செகண்ட் ஒன்று இங்கே, அதுக்கப்புறம் வந்துட்டு 1 ஹவர் பிவோட்டுக்கு மேலே. ஸோ அடுத்து ப்ரீவியஸ் வீக்கோட டார்கெட். ஓகேவா? ஸோ எப்போல்லாம் வந்துட்டு இது 1 ஹவர் பிவோட்டுக்கு மேலே இருக்கோ அப்போல்லாம் வந்துட்டு விவாப் மேலே இருக்கா, ப்ரைஸ் விவாப் கீழே இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ரெண்டாவது ஆர்எஸ்ஐ வந்துட்டு 50 அபோவில் இருக்கா, 50 பிலோவில் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே 1 ஹவர் பிவோட்டு 50 அபோவ் இருக்கணும். ஓகேவா? ஸோ 50 அபோவ் இருக்கணும். பட் ஓவர் பாட் அப்படிங்கிற அந்த 70 டச் பண்ணக்கூடாது. அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியம். ஓகேவா? ஸோ 70 டச் பண்ணிடக்கூடாது. 70ங்கிறது ரிவர்சல் பாயிண்டாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு 50 அபோவ் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்னொரு பிவோட் 50 அபோவ். ஸோ இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் போனால் ஒரு ஹையர் டார்கெட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்டாப் லாஸ் ட்ரெயிலிங் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன்று. ஓகேவா? ஸோ இங்கே 1 ஹவர் பிவோட்டுக்கு அபோவ், விவேப் அபோவ். ஸோ இங்கே ஆர்எஸ்ஐ 50 அபோவில் இருக்குது. ஓகேவா? ஸோ ப்ரைஸ் வந்துட்டு மேலே மூவ் ஆகும். இது நீங்கள் இதுக்கு மட்டும்தான், கோல்டுக்கு மட்டும்தான் எடுத்து பார்க்கணுங்கிறதில்ல. நீங்கள் எந்த மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் இதை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பிவோட்டுக்கு மேலே போயிருக்கு. ஓகேவா? ஸோ ப்ரைஸ் நமக்கு போயிருக்கு. திருப்பியும் பிவோட்டுக்கு மேலே தான் 50 அபோவ் ஆர்எஸ்ஐ. ஸோ ப்ரைஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ மூவ் ஆகிருக்கும். ஓகேவா? ஒன்று. ஓகே. ஸோ இதை நீங்கள் பிட்காயினுக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பிட்காயின்லேயும் இது ஒர்க் ஆகும். எல்லா மார்க்கெட்லேயும், ஆல் மார்க்கெட்டில் இது ஒர்க் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ 50 அபோவ், ஆர்எஸ்ஐ 50 அபோவ். ஸோ ரோலிங் 1 ஹவர் பிவோட் அபோவ். அதேமாதிரி இங்கே ஆர்எஸ்ஐ 50 அபோவ், ரோலிங் 1 ஹவர் பிவோட் அபோவ். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டு. ஓகேவா? ஸோ டார்கெட் வந்து இதில் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதில் ரிவர்சல் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 45 டிகிரி. ஓகேவா? ஸோ 45 டிகிரி, 180 டிகிரி. ஓகேவா? ஸோ 90 டிகிரி வேண்டாம், நம்ம வந்துட்டு 180 டிகிரி எடுத்துக்கிடுவோம்.
ஸோ 180 டிகிரி, அப்புறம் வந்து 360 டிகிரி. ஸோ இது எல்லாமே வந்து ரிவர்சல் ஆகிற இடம். ஓகேவா? ஸோ இங்கே ப்ரைஸ் வந்துட்டு இந்த மாதிரி இடங்கள் போகும்போது ரிவர்சல் ஆகும். ஓகேவா? இங்கே பாருங்கள். ஸோ 45 டிகிரி. ஓகேவா? ஸோ ப்ரைஸ் 45 டிகிரி, 1 ஹவர் பிவோட் பிலோ, ஸோ ப்ரைஸ் ரிவர்சல். ஓகேவா? அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ 180 டிகிரி ப்ரைஸ் வந்து டச் பண்ணோன்னா ப்ரைஸ் ரிவர்சல் ஆகும். ஓகேவா? ஸோ 180 டிகிரி கீழே ஓவர் சோல்டில் இருக்குது. ஸோ 1 ஹவர் பிவோட் மேலே, ஸோ பிவேப் வந்துட்டு மேலே இருக்குது. அதேமாதிரி ஆர்எஸ்ஐ வந்துட்டு பார்த்திங்கன்னா 50 அபோவில் இருக்குது. ஓகேவா? ஸோ எடுத்தால் விவேப் மேலே இருக்குன்னா இப்போ விவேப் நமக்கு டார்கெட். ஸோ இது எதில் நமக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை நம்ம எடுத்துக்கணும். விவேப்புக்கு மேலே இருக்குன்னா விவேப்புக்கு மேலே போகும்போது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் நல்லா மேலே போகும். விவேப் மேலே இருந்து ப்ரைஸ் வந்து கீழே இருந்ததுன்னா அப்போ விவேப்பை வந்து நம்ம டார்கெட்டாக யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இங்கே ப்ரைஸ் வந்துட்டு நமக்கு எங்கே 50 அபோவில் ஆர்எஸ்ஐ இருக்குது, விவேப் மேலே இருக்குது. ஸோ இங்கே எடுத்தோம்னா நம்ம வந்து விவேப் டார்கெட். ஓகேவா? இதுதான் கரெக்டான இதாக இருக்கும். செகண்ட் ஒன்று வந்துட்டு அடுத்த என்ட்ரி கிடைக்கும்போது அடுத்து நம்ம வந்துட்டு 1 ஹவர் பிவோட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஸோ செகண்ட் என்ட்ரி. ஸோ ஒவ்வொரு என்ட்ரிலையும் உங்களுக்கு கிளியராக நீங்கள் பார்க்க முடியும் மார்க்கெட் எங்கேருந்து எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத கிளியராக இந்த டூலில் நீங்கள் பார்க்க முடியும் விஷயம். ஓகேவா? சரி, இப்போ இந்த டூல் வந்துட்டு நீங்கள் எல்லா மார்க்கெட்டும் யூஸ் பண்ணலாம்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த டூல் வந்துட்டு ஒரு பெய்டு டூல் தான், ஆனால் லைஃப் டைம் அக்சஸ் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ லைஃப் டைமுக்கு இது கொடுத்துருவோம். சோர்ஸ் கோடும் இதுக்கு வந்துட்டு அவைலபிள். ஸோ இந்த இண்டிகேட்டரோட சோர்ஸ் கோடு வேணுனாலும் நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இண்டிகேட்டர் பற்றின தகவலுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணினாலும் சரி, இல்லைனா கால் பண்ணாலும் சரி, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ 94 875. ஓகேவா? ஸோ 26 ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 94 875 26 393. ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த டூல் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ 1 ஹவர் ரோலிங் பிவோட்டு விவேப் வந்துட்டு அபோவில் இருக்கா பிலோவில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆர்எஸ்ஐ வந்துட்டு அபோவ் 50 மேலே இருக்கணும். ஓகேவா? ஸோ இதில் விவேப் வந்துட்டு நான் சொன்னல 2 விவேப், நம்ம 3 விவேப் கொடுத்துருக்கோம். அதாவது டே கால்குலேஷனை வச்சு ஒரு விவேப் இருக்கும். 9 மூவிங் ஆவரேஜ் ப்ளஸ் வந்துட்டு விவேப் அப்படிங்கிறத ஆட் பண்ணி ஒரு டிவைட் பண்ணி ஒரு லைன் வந்துருக்கும். ஓகேவா? அதே மாதிரி 20 மூவிங் ஆவரேஜ் விவேப் ப்ரைஸ், இந்த ரெண்டையுமே வந்துட்டு ஆட் பண்ணி ஒரு விவேப் வந்துருக்கும். ஸோ 3 விவேப் இருக்கும். ஸோ இதில் 1 அப்படிங்கிறது வந்து 9 மூவிங் ஆவரேஜை நம்ம வந்துட்டு கால்குலேஷன் பண்ணியிருப்போம். 2 அப்படிங்கிறது வந்துட்டு 20 மூவிங் ஆவரேஜாக கால்குலேஷன் பண்ணியிருப்போம். இந்த பிளாக் கலர் லைன் அப்படிங்கிறது டேவோட விவேப். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் டே க்ளோஸ் அதோட கண்டினியூவில் இருந்து இந்த விவேப் வந்துட்டு நமக்கு வரும். ஓகேவா? ஸோ அப்போ ப்ரைஸ் வந்துட்டு எப்படி இருக்குது, 1 ஹவர் பிவோட்டுக்கு மேலே இருக்கா, 1 ஹவர் பிவோட் வந்து ரோலிங் பிவோட்டுக்கு கீழே இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிவிட்டு, ரோலிங் பிவோட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஆர்எஸ்ஐ 50 அபோவுக்கு மேலே இருக்குன்னா கன்ஃபார்மாக அது வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் நமக்கு கொடுக்கும். ஓகே. ஸோ அந்த சேம் டைமில் இந்த 1 ஹவர் பிவோட்டுக்கு கீழேயே வந்து விவேப் இருந்து இந்த 1 ஹவர் பிவோட்டுக்கு மேலே வந்துட்டு ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பைக் மூமெண்டம் இருக்கும். இது 2 நடக்கும். இதுக்கு முந்தின நாள் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே 1 ஹவர் பிவோட்டு, ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 50 அபோவ் ஆர்எஸ்ஐ. ஸோ அதே மாதிரி பாருங்கள் விவேப் எல்லாம் மேலே இருக்குது, ப்ரைஸ் வந்துட்டு மேலே இருக்குது. விவேப்பு கீழே இருக்குது, ப்ரைஸ் எல்லாம் மேலே இருக்குது. ஸோ இது கன்ஃபார்மாக மேலே போகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த டூல் வந்துட்டு நீங்கள் எப்படி கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த டூல் பற்றின தகவலுக்கு இப்போ நான் சொன்னேன் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, இல்லைனா கால் பண்ணாலும் சரி, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது என்ன ப்ரைஸ், இதை வந்துட்டு சோர்ஸ் கோடை நம்ம கொடுத்துருவோம். ஸோ லைஃப் டைம் அக்சஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த டூலை வந்துட்டு நீங்கள் எல்லா மார்க்கெட்டுக்கும், மல்டி மார்க்கெட், எந்த மார்க்கெட் நீங்கள் ஒரு ஸ்டாக் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.